நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் வெடித்து இளைஞர்களை திசை திருப்பி இது ஒரு நீட் கான ஒரு எதிர்ப்பான ஒரு போராட்டம். இதை பேப்பர் லீக் ஆன விஷயத்துக்காக நம்மளோட இந்தியாவோட இமேஜை குளோபலாக டேமேஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு சதிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது. இந்த ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம ஒரு நாடு இவ்வளோ வல்லரசாக நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோட கைடன்ஸில் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா உலகத்திலே தேர்டு ப்ரைவேட் ராக்கெட் நம்ம தான் அமைச்சிருக்கோம் ப்ரைவேட் கம்பெனி மூலிமா. அது போக ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம தான் ஒன் ஆஃப் தி லீடிங் ஹைட்ரஜனில் ஒரு இனோவேஷனாக நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் விட்ருக்கோம். அதே மாதிரி 1,80,000 கோடிக்கு மேலே நம்ம இந்தியாவிலே மேக் இன் இந்தியாவில் நம்ம டிஃபென்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வெளிநாடுகளுக்கு நம்மளோட வளர்ச்சி ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தில் பக்கத்தில் ஒரு பக்கத்து வீடாக இருக்கட்டும், ஒரு பக்கத்து தொழிலாக இருக்கட்டும், ஒரு கடை போட்டிருக்கான், பக்கத்து கடை போட்டாலே வளர்ச்சி பிடிக்காமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க நம்ம கண் முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம குளோபலாக இந்தியா இவ்வளோ ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்கானமிலேருந்து இப்போ நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக போகிறனால இதில் வெளிநாட்டு சதியும் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரசிடென்ட் அவர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் கேம்பெயின் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பார், அவங்களுக்கு இருந்த முன்னாடி ஆட்சியில் இருந்த பிரசிடென்ட் பைடன் அவர்கள் அவங்க ஆட்சியில் $21 மில்லியன் நம்ம இந்தியனோட எலெக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவரே வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு நாட்டோட எலெக்ஷனுக்கு அமெரிக்கா ஏன் இது தலையிடுது, இது இருக்கிற ஆளுங்கட்சியை மாற்றக்காக இது பயனிடுதாங்கிற மாதிரி சந்தேகம் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம தீவிரமாக விசாரிச்சுட்டு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணுமே தவிர, இப்போ நம்ம நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம ஜென்சிஸோட குள்ளே இருக்க ஃபயரை இந்த மாதிரி தசை திருப்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தசை திரும்பிடாமல் நம்ம இளைஞர்கள் நல்ல நம்மளுக்கு இருக்கிற ஃபயரோ நம்மளுக்கு இருக்கிற இந்த நாலேஜை நம்ம கரெக்டான விஷயம் எதாக இருந்தாலும் ஆய்வு செஞ்சு அதை தீவிரமாக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள்லாம் இருக்குங்கிறத யோசிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணக்கூடாது.